Thank you. You proceed, Your Honor. இந்த குற்றவாளி கூண்டுதல் நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முள்ளமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதிலளித்திருக்கிறார்? வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கு இல்லை என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரும் இன்னைக்கு நீ இப்படி உயிராகிற, நீ வாதாரப்ப என்னைக்கால் நான் கொடுக்க போட்டுக்கலாம். அடிக்கடி அவன் மனுஷன் கிராஸ் பண்ணலாம். ஒரு 6 நாள் ஃப்ளூமா போய்கிட்டு இருக்கல, ஊழ பேச மறந்துட பார்த்தோன்னா அடைச்சி சுமாரியா. I am speaking, no gas speaking. Sit down, please. இது ஒன்ன கத்து வச்சுட்டு விஷயம் வந்து கோர்ஸ் புரியல, அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மயிலார். எப்படி ஒரு குரங்கு புத்தியை காத்திருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கரலையும் கேர் வைத்திருந்த இவர் தலையை 2 கையால் இழுத்து பிடித்து பசுமாறு புள்ளி தும்புகள் கரக்கி 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 என கடித்து துப்பியிருக்கிறார் இவரானார். இப்படி ஒரு கன்றாவியான மந்தையை எங்காவது பார்த்ததுண்டா இவரானார்? அம்மிக்கல்லி குத்த தெரியாத புத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபால். ஆகையா இந்த குரங்கு குழுங்குள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை இவராக தாழ்வு கேட்கிறவரான பார்த்தீங்களா? என்ன எனக்கு ரொம்ப ஜாமா இது இந்த அரங்க விஷயம் தெரியுது. நீ மூடு சத்த நேரம் மரவா இருப்போம். தேங்க்யூ. குழந்தைப்பா அவர் முடிய பொருட்களும் இருக்கட்டும். அவர்கிட்ட 1 லட்சம் வாங்கினது உண்மையா? வாங்கலையா? 1 லட்சம் வாங்கல, 2 லட்சம் வாங்கியிருக்கிற. 2 டேய் 1 லட்சம் தான் என்ன சொன்ன? என்னடா 2ங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான் 2 தான். ஆமா 2 லட்சம் தான் சார். வெளியே வா, நம்பக்கு எடுத்து நட்டுமண்டு பொழுக்கவியா. இவரானார் குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்ள என்னவரானார். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள ஏன் இப்படி பாக்குறாரு? பணத்தை திருப்பி கொடுக்குறியா இல்ல சிறந்த நாள் அனுபவிக்கிறியா? பணத்தை கொடுத்துறியா? பணம் எங்க இருக்கு? இது எனக்கு கையில் போனோம் சொல்லு, நான் சொல்லிடுறியா? அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏன் வண்டி கொடுத்து வச்சிருக்கிறேன் யாங்கிட்டியா?